அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம். அத்தியாயம் 1. உபாயம். உலகம் மாயையின் ஜால வித்தை. அம்மாயையின் இந்திரஜாலம் என்றே சொல்ல வேண்டும். அது 2 சிறிய கருவிழிகளின் விளையாட்டு. நீ உன் கண்களை மூடு. அது இருந்தவிடம் தெரியாமல் மறைந்தொழியும். அவ்விடத்தில் சூன்யம் அல்லது இன்மைதான் தென்படும். அதை காணல் நீருக்கு உவமையாக சொல்லலாம். அப்படியானால் நீ உலக விஷயங்களில் அதிகமாக தலையிட்டு ஏன் அல்லற்பட வேண்டும்? வீணானதும் சுயநலத்தை விருத்தி செய்யக்கூடியதுமான முயற்சிகளில் ஈடுபட்டு ஏன் மாட்டிக்கொள்ள வேண்டும்? மாயையை புறக்கணி. உன்னை நீ அறிந்து கொள். அக்னிஹோத்திர சமயத்தில் அக்னியானது மறைந்திருக்கிறது. அதை எரியும் போது அதில் நெருப்பிருப்பது நமக்கு வெளிப்படையாக புலப்படும். அதுபோலவே ஞானம் என்னும் தீபமானது ஆத்ம சாதனம், அபியாச யோகம் முதலிய உபாயங்களால் தான் ஏற்றப்பட வேண்டும். ஆதலால் நீ சிரத்தையோடும் பக்தியோடும் சுறுசுறுப்புடன் யோக பயிற்சியில் முயன்று வா. ஒருவன் சாதனத்தால் அல்லது உபாயத்தால் மாத்திரமே சாத்தியத்தை அல்லது லட்சிய பொருளை அடைதல் கூடும். என் வார்த்தையை கேள். வாக்கு, மனம், பிராணன், இந்திரியங்கள் முதலியவைகளை அடக்கு. உன்னுடைய திண்ணமான புத்தியை பரிசுத்தம் செய். அப்பொழுது லேசாக உன்னை நீ அறிந்து கொள்வாய். அப்பொழுதுதான் ஆத்ம விசாரத்தில் உனக்கு தேர்ச்சி ஏற்படும். ஆதலால் இப்பொழுதே யோக பயிற்சியை தொடங்கு. ஒரு கணம் கூட தாமதிக்காதே. உன்னிடம் இளமை, உற்சாகம், வைராகியம், தூய இருதயம் முதலியவை ஒருங்கே அமைந்திருக்கின்றன. உன்னுடைய முயற்சி வீண் போகாது. வெற்றி பெறுவாய். ஐயமில்லை. ரிஷிகேசம், உத்தரகாசி முதலியவை போன்ற மனிதர் இல்லாத அல்லது ஏகாந்தமான திவ்ய தேசங்களை அடைந்து ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திரு. மாதம் ஒரு முறை உன்னுடைய யோக பியாசத்தை பற்றி எனக்கு விரிவாக எழுது. இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களில் அவர் மலை மேலிருந்து செய்த அருள்மொழிகள் தாம் மிகச்சிறந்தவை. அப்பொன்மொழிகளின்படி நட. யோக பியாசத்திற்கு வேண்டிய எல்லா உபாயங்களும் அப்பேச்சில் அடங்கி இருக்கின்றன. 4 வேதங்களின் சாரந்தான் அவை. அவைகளை நாடோறும் உன் வாழ்க்கையில் பழக்கத்திற்கு கொண்டு வா. எத்தகைய உபாயங்கள் தன்னைத்தான் அறிவதற்கு ஏதுக்கள் ஆகுமோ அத்தகைய உபாயங்களை கைக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாட்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். உலகத்தை உன்னால் சந்தோஷப்படுத்த முடியாது. கிழவனும் அவன் மகனும் கழுதையும் என்னும் கதையை நினைவிற்கு கொண்டு வா. உன்னுடைய உயர்ந்த குறிக்கோள், கருத்து, நியமம் முதலியவற்றில் உறுதியுடன் இரு. அதன் நிமித்தம் உன்னை யார் வைத்தாலும் வாழ்த்தினாலும் செவிடனை போல இரு. உலகம் முழுவதும் உன்னை எதிர்த்தால்தான் என்ன? உனக்கேன் கவலை? திடமான பக்தியோடும் சிரத்தையோடும் நூலோர் சென்ற வழிகளில் உன் வாழ்க்கையை தைரியமாக நடத்து. இவ்வித பழக்க வழக்கங்களிலிருந்து இம்மியும் விலகாதே. ஆத்மாவை அறிவதற்கான வழிகளில் கணக்கற்ற தொல்லைகள். கூறிய வாள் மீது நடத்தலும் இம்மார்க்கமும் ஒன்றுதான். அதாவது வாளின் கூறிய முனையில் நடப்பது போன்று மிகவும் கடினமானது. நீ பலமுறை கீழே விழ வேண்டி வரும். ஆனால் துன்பங்களை பாராமல் உடனே எழுந்திருக்க வேண்டும். எழுந்த ஊக்கத்தோடும் கிளர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் மீண்டும் நடக்க வேண்டும். அப்பொழுது ஆத்ம ஞானம் என்னும் குன்றில் ஏறுவதற்கு ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு நல்லபடியாக மாறிவிடும். ஒவ்வொரு வீழ்ச்சியும் உனக்கு புத்துயிர் அளித்து யோகம் என்னும் ஏணியின் வழியே மிக்க உயரத்தில் ஏறுவதற்கு உன்னை தூண்டும். எப்பொழுதும் உன் குறிக்கோளில் கண்ணாயிரு. உன் உத்தேசத்தை மாற்றாதே. அதைரியப்படாதே. உனக்கு உன்னிடமிருந்தே ஆத்ம ஞானம் விரைவில் உண்டாகும். உன் உள்ளே இருப்பவன் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன்னை கைதூக்கி விடுவான். தத்தம் குறிக்கோளை அடைவதற்கு ரிஷிகள், முனிகள், மகரிஷிகள், ராஜரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், தீர்க்கதரிசிகள் முதலியவர்களும் சாதன காலத்தில் சொல்லனா தொல்லைகளையும் இடையூறுகளையும் அடைந்திருக்கிறார்கள். வீடு பேறு பெற விரும்புகின்றவனே, தைரியமாய் நட. உன் குறிக்கோளை பெறு. ஆரம்பத்தில் யோக மார்க்கமானது மிகவும் கடினமாகவும் முட்கள் நிறைந்ததாகவும் செங்குத்தாகவும் வலிக்கு விழக்கூடியதாகவும் காணப்படலாம். முதலில் உலக பொருட்களிலுள்ள ஆசையை துறப்பது மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கிறது. அம்மார்க்கத்தை கடப்பதற்கு உறுதியோடு முயற்சி செய். நீ ஒரு முறை உறுதியான தீர்மானத்தோடும் தீவிரமான வைராகியத்தோடும் முயற்சி செய்துவிட்டால் பிறகு அது மிகவும் எளிதாகிவிடும். பின்னர் அதில் ஒரு உற்சாகமும் ஒரு புதிய ஆனந்தமும் உண்டாகும். உன்னுடைய ஹிருதயமானது விரிவடையும். உனக்கு வாழ்நாளில் பரந்த நோக்கம் ஏற்படும். ஒரு புதிய காட்சி உனக்கு தோன்றும். நீ உன் ஹிருதய குகையில் வாசம் செய்யும் பரம்பொருளின் உதவி உனக்கு கிடைப்பதை உணர்வாய். உன்னுடைய சந்தேகங்கள் உன் உள்ளேயிலிருந்து கிடைக்கும் விடைகளினாலேயே தீர்ந்துவிடும். கரீச் என்னும் தொனியில் கடவுளின் இனிமையான வார்த்தைகள் உன் காதில் விழும். உள்ளிருந்தே நீ அனுபவித்தறியாத தெய்வத்தன்மை பொருந்திய மனக்களிப்பும் பரவசமும் உண்டாகும். அவ்வனுபவத்தை விரித்து சொல்லுதலும் அரிது, எழுதுதலும் அரிது. அப்பொழுது
ஆழ்ந்ததும் உறுதியானதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியதும் குறைவற்றதும் அழிவற்றதுமான தெய்வீக ஆனந்தம் ஏற்படும். இது உனக்கு புதிய பலத்தை கொடுக்கும். யோக மார்க்கத்தில் உனது பக்தியும் சிரத்தையும் வரவர உறுதிப்படும். இவ்வித உறுதியுள்ள பக்தர்களை ஜீவன் முக்தர்கள், யோகிகள், நித்திய சித்தர்கள், அமர புருஷர்கள், சிரஞ்சீவிகள் முதலிய பல அதிகாரிகள் கைதூக்கி விடுகிறார்கள். முமுட்சுக்கள் இதை நிதர்சனமாக உணர்கிறார்கள். தனிமையில் இருப்பதால் ஏற்படும் ஒரு உணர்ச்சி, அனாதரவு பண்ணப்படுகிறோம் என்னும் வருத்தம், கைவிடப்பட்டோம் என்னும் மனத்தாங்கல் முதலியவை தாமாகவே மறைந்துவிடும். யோக மார்க்கத்தில் நீ சோர்ந்து தள்ளாடி சென்றாலும் கூட இவ்வித உயர்ந்த லட்சியத்தை அல்லது குறிக்கோளை உன் மனத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். உறுதியான லட்சியத்தை நீ கடைபிடித்தால் முக்தி தானாகவே உனக்கு கிட்டும். உன் உள்ளேயே கடவுள் மறைந்திருக்கிறார். மான தர்மமற்ற ஆத்மாவும் உன் உள்ளேயே இருக்கிறது. எடுக்க எடுக்க குறையாத ஆன்மீக பொக்கிஷமும் உன்னிடமே இருக்கின்றது. இன்பம், ஆனந்தம் இவைகளின் ஊற்றும் உன்னிடமே. பரமானந்தம் என்னும் பெருங்கடலும் உன்னுள்ளே. அழியும் தன்மையுள்ள இந்திரியங்களின் வாயிலாக வீணில் எதிர்பார்த்த ஆனந்தமும் உன் உள்ளேயே இருப்பதை பார். நீ ஆத்மா ஆனந்தத்தை அடைந்து மரண தர்மமற்ற ஆறாவமிர்தத்தை அள்ளி பருகு. மனத்தை அழிப்பதினால் மான தர்மமற்ற அல்லது இறப்பற்ற இனிமையான ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஆத்ம தியானத்திலிருந்து தூய சாதனில்லா நிலைமையை அடை. தியானம் செய்து செய்து நிலை பெறுவனுடைய வாழ்வின் உயர்நிலையும் தெய்வத்தன்மையின் உயர்நிலையும் அடைந்து முடிவில் பரமாத்மாவோடு இரண்டரக்கலத்தல் என்ற மிக்க உயர்ந்த பதத்தையும் அடைவாய். இப்பொழுதுதான் மிகுந்த சிரமத்தோடு நீ செய்த நீண்ட பிரயாணமானது முடிவடைகிறது. இப்போதுதான் நீ அடைய வேண்டிய சாதனத்தை அடைகிறாய். இதுதான் இடையிடையில்லாத சாந்தியோடு கூடிய உன்னுடைய இனிமையான அழிவில்லாத தூய பழைய இருப்பிடம். பரம பதமும் இதுவே. உடலை போற்ற உனக்கு உணவு தேவை. அதுபோல ஆத்மாவுக்கு தோத்திரங்கள், ஜபம், கீர்த்தனம், தியானம் முதலியவை நல்லுணவுகள். உனக்கு காலத்தில் உணவு கிடைக்காவிட்டால் உன் உடம்பில் ஒரு பரபரப்பும் மனோவேதனையும் உண்டாகும். அங்கனமே சிறிது காலத்திற்கு ஜெபம் செய்தல், தியானம் செய்தல், கீர்த்தனைகளை பாடுதல் முதலியவற்றில் பழகி அப்பழக்கங்களை தக்க காலங்களில் செய்து வரும்போது அந்த காலங்கள் வந்தவுடன் உனது தியானம், ஜெபம் முதலியவற்றுக்கு ஏதேனும் எதிர்பாராதபடி இடையூறு ஏற்பட்டால் அப்பொழுதும் மேலே சொல்லிய சரீர பரபரப்பு முதலியவை ஏற்படுவது இயற்கை. ஆத்மாவுக்கும் கூட உரிய காலத்தில் உணவு தேவையாய் இருக்கிறது. உடலுக்கு உணவளிப்பதை காட்டிலும் உயிருக்கு உணவளிப்பது இன்றியமையாதது. ஆதலால் உன்னுடைய கீர்த்தனம், தியானம், ஜெபம் முதலியவைகளை ஒழுங்காக செய். பரு உடம்பின் வளர்ச்சிக்கு எவ்விதம் உணவு தேவையோ அவ்விதமே நுண்ணுடம்பு வளர்வதற்கு அல்லது விரிவடைவதற்கு ஆத்ம சம்பந்தமான உணவு தேவையாய் இருக்கிறது. நீ தக்க காலத்தில் தியானம், ஜெபம் முதலியவைகளை செய்ய பழகாத பட்சத்தில் சூக்கும சரீரத்தின் வலிமை குன்றும். பழகினால் கெட்ட எண்ணங்கள், கெட்ட வாசனைகள், கெட்ட சம்ஸ்காரங்கள் முதலியவைகள் மனத்தில் எழமாட்டா. எழுந்தால் சக்தி உனக்கு மிக அற்பமாக இருக்கும். அதனால் உரிய காலங்களில் சாதனம் செய்ய வேண்டிய அவசியத்தை நீ உணர்கிறாய் அல்லவா? ஒரே ஒருவர்தான் மோட்சத்தை அடைந்தார், வேறு எவராலும் முடியாது என சொல்வது உண்மையன்று. பல சங்கரர்கள் உலகத்தில் அவதாரம் செய்திருக்கிறார்கள். அதற்கு சரித்திரம்தான் சாட்சி. இறந்த காலமானது சங்கரர்கள் அவதாரம் செய்ய இடம் கொடுத்திருந்தால் ஏன் எதிர்காலம் இடம் கொடுக்க கூடாது? ஒருவனுக்கு எது சாத்தியமோ அது மற்றவர்களுக்கு கூட சாத்தியமாக கூடும். இது மாற்ற முடியாத இயற்கை சட்டம். ஆத்ம ஞானத்தை அடைந்தவர் எவராய் இருந்த போதிலும் பிருகுதாரண்ய உபனிஷத்தில் யாக்ஞவல்கியரை போலவும் சாந்தோக்கிய உபனிஷத்தில் உத்தகாலரை போலவும் மோட்சம் அல்லது மரண தர்மமற்ற நிலைமையை அடைவார்கள். சிலர் ஆத்மாவின் மிக மிக உயர்ந்த ஆச்சரியங்களின் அற்பமான காட்சிகளை அனுபவிக்கிறார்கள். பலர் மிக விரிந்துள்ள ஆத்ம சாம்ராஜ்யத்தின் எல்லையிலேயே இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிஷமான ஆயிரக்கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் தமிழ்நூலகம்.com இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் தமிழ்நூலகம்.com.